ஏங்க இன்னும் எவ்வளவு நேரம் தான் அந்த மரத்தையே முறைச்சு முறைச்சு பாப்பேன். ஆமாண்டா, தென்னை மரம் அசையவே இல்ல, காத்தே கிடையாது. பீச் வந்து பக்கத்துல நின்னு போய் இப்படி ஆட்டினே அசையும். அப்படியா? கூட்டின்னு வந்தது வேற விஷயத்துக்கு. ஆமா, ஏதோ பேசணும் முக்கியமான விஷயம் அது. இப்ப அது கேட்கணும்னு தோணுச்சா உனக்கு? எல்லாரும் பார்த்தல, லீவ் விட்டோன்னே குடும்பமா கூட்டமா அழகா ஊருக்கு டூருக்கு போறாங்க. நீயும் என்ன கூட்டின்னு போற? நீ இது நாள் வரைக்கும் ஒரு வருஷமாவது கூட்டிட்டு இருக்கிறியா? இந்த வருஷம் அந்த வருஷம் அடுத்த வருஷம் போறோமா? இப்படியா பிளான் பிளான் பண்ணினேதான் இருக்கிறோம், ஏரோப்ளேன் மாதிரி. சரி வீட்டுக்கு போறேன். நீ அம்மா வீட்டுக்கா? லீவ்ல? அவன் சென்னையில என்ன வெந்து செத்துன்னு இருக்கிறான், நீ வேற என்னவோ அம்மா வீட்டுக்கு போலையா ஆயா வீட்டுக்கு போலையா? இந்த பேரு நான் கேக்குறப்பெல்லாம் நீ அனுப்ப மாட்ட. இப்ப புதுசா என்னவோ அக்கறை வந்த மாதிரி பேசாத. நான் கேட்டது உன்ன குளுன்னு அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்கிற மாதிரி எங்கேயாவது டூருக்கு போயிட்டு போன்னு சொன்னேன். வெயிலு முடியல, எங்கேயாவது உன்னுடைய இஷ்டம். நான் எதை சொன்னாலும் நீ ஒத்துக்க போறது இல்ல, அது தெரிஞ்ச விஷயம்தான். தாங்க முடியலையே, அதெல்லாம் எப்ப போயாச்சுங்க. பெங்களூரு, மைசூரு அதுவும் முடிச்சுங்க. புதுசா சொல்லுங்க. எங்க ஆம்லாக்கு போலாங்க. ஆம்லாவா? ஆம்லா ஏதோ ஊருக்குதா? ஏங்க அங்க ஒரே ஐஸ் கட்டியா இருக்கும். இடுத்து எல்லாம் சிம்லாடி. அது ஜம்மு அண்ட் காஷ்மீர். அந்த இடமா? என்ன போட்டலாம் பாக்குறியா? கிளம்புறேன் நானு இங்க இருந்து, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு தேர்ந்த போல உன் புள்ள 2 பேரும் இங்கேயே உக்காந்துன்னு கஞ்சி குடி.